வணக்கம் பாஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். நோக்கியா கிளாசிக்ஸ். ஸோ நோக்கியா கிளாசிக்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ அவங்க ஃபீச்சர் ஃபோன்ஸ் 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. கிளாசிக் ஃபோன்ஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு 8220 ஃபீச்சர் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து புதுசாக இன்னொரு ஃபீச்சர் ஃபோன் ஃப்ளிப் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 ஃபோன். ஸோ அந்த ஃபோனும் இருக்குது. அது தவிர கிளாசிக்ஸ் அப்படின்ட்டு பழைய காலத்து மெமரிஸ், அவங்களோட கிளாஸ் நொஸ்டால்ஜியா மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொண்டு வரதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் உள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி. ஸோ என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த ஃபோன்ஸையும் செக் பண்ணலாம். அது தவிர உள்ள இருக்கிற பாக்ஸில் என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். சூட் கேஸ். ஆமாம், கிளாசிக்காக இருக்கணும்ல ஒரு சூட் கேஸ். ஆனால் கிளாசிக்ஸ்ன்னு இப்படி தான் எழுதியிருக்கு, கிளாசிக்ஸ் காலிங். ஓகே, தெரியுதா? இதுதான் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே ஃபோன் ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். ஓகே, இங்கே 2 ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் போலோ, பழைய காலத்தில் எவ்வளோ போலோ சாப்பிட்ருக்கேன். ஒரு நிறைய போலோஸு. அதுக்கப்புறம் இது என்னது, அதுதான் பயங்கர இதுவாக இருக்குது. என்ன பபுள் கம்மா? பபுள் கம்மோட ஸ்மெல் தான் பயங்கரமாக அடிக்குது. ஆமாம், பபுள் கம் மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஸ்வீட் சிகரெட்டா? சிகரெட் ஷேப்பில் இருக்கிற ஸ்வீட்டு. ஓ, ஸ்வீட் தானா? ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கூட இல்லை, ஸ்டிக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டிக்கர்ஸ் தான், கிளாசிக் ஸ்டிக்கர் அதை பின் பண்ணுறதுக்கு இது. அதுக்கப்புறம் லேசர் லைட்டு, இன்ஃப்ராரெட் லைட்டு. ஸோ அது என்ன கிளாசிக்கு? இதுக்கு முன்னாடி வச்சு விளையாடுவாங்க அப்படின்னு. அப்படியா? அது தவிர இங்கே ஒரு இதுவும் இருக்குது. ஓ, கையில் வச்சுக்கலாம். So we are Nokia, incredible smartphones, great features, build quality, arguably best Android experience. பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாசிக் ஃபோன்ஸும் இவங்க வந்து இது பண்ணுறாங்க, விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் புது எரா கிளாசிக் காலிங், #கிளாசிக் காலிங் போட்டு 8210 4G. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபோனு. இன்னொரு ஃபோன் வந்து 2660 ஃப்ளிப். ஸோ இதுவும் 4G ஃபோன் தான். ஸோ ரெண்டுமே வந்து 4G ஃபோன்ஸ் தான். 2 ஃபோனா? சுத்தமாக வெயிட்டே இல்லை, பிளாஸ்டிக் தானே இருக்கும், மெட்டலாக கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து ஃப்ளிப் ஃபோனு, அது வந்து நார்மல் ஃபோன் தான். கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல? ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து 2.8 இன்ச் ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் இதில் வந்து 2.8 இன்ச் தவிர எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன் வந்து 1.77 இன்ச் எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன். ஃப்ளிப்பை க்ளோஸ் பண்ணும்போது வெள்ளையும் ஒரு ஸ்க்ரீன் இருக்குல்ல? ஸோ அது தவிர ரெண்டுத்துலேயுமே 1450 mAh பேட்டரி இருக்குது. ஸோ அது தவிர பேக்லிட்டு, லார்ஜ் பட்டன்ஸு இதெல்லாமே இருக்கும். ரெண்டுத்துலேயுமே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் தான் இருக்குது. ஓகே. ஸோ அது தவிர எமர்ஜென்சி ஹியரிங் எய்ட் காம்பேட்டபிள். ஸோ இது வந்து ஹியரிங் எய்ட் காம்பேட்டபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ ஹியரிங் எய்ட் இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகுமா? அது வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு போட்டு. ஓகே. ஸோ அது தவிர ரெண்டுத்துலேயுமே விஜே கேமரா இருக்குது. இதில் ஃப்ளாஷ் கூட இருக்குது. ஸோ அதில் வந்து ஃப்ளாஷ் கிடையாது, இது வந்து ஃப்ளாஷ் கூட இருக்குது. அது தவிர மைக்ரோஎஸ்டி சப்போர்ட் இருக்குது. ஸோ MP3 பிளேயர் இதெல்லாமே இருக்குது. ஒயர்லெஸ் FM ரேடியோ இருக்குது. மைக்ரோஎஸ்பி சார்ஜிங் இருக்குது. கேம்ஸ், பில்டின் கேம்ஸு என்ன அந்த ஸ்னேக் தான் இருக்கும். ஸோ அது ஓகே. அதுக்கப்புறம் இந்த இது பாருங்கள், அதுலேயும் அதே தான். கிட்டத்தட்ட ரெண்டுத்துலையுமே அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுத்துலையுமே 4G சப்போர்ட் போட்டிருக்கு, டியூவல் சிம் சப்போர்ட் போட்டிருக்கு. ஸோ 8210 4Gயோட MRP எவ்வளோ பண்ணணும், 5299 போட்டிருக்கு. ஆனால் 3999 வந்து இங்கே வைக்கிறாங்க. ஸோ அதில் எவ்வளோ இருக்குது MRP? ஸோ அதில் கொஞ்சம் MRP 5899. 5899 போட்டிருக்கு. அவங்க வைக்கிறது வந்து 4699க்கு வைக்கிறாங்க. ஓகே. அதான் பழைய காலத்து கிளாசிக் முன்னாடி இருந்துச்சுல, அது வந்து 2G ஃபோனு, இது வந்து 4G ஃபோன். ஸோ இதில் வந்து டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது, டியூவல் நானோ சிம் சப்போர்ட்டு. ஸோ இது வந்து ஒரு என்ன சார்ஜர், இது 5V 550 மில்லியன் பூட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் தான். கீபேட் வந்து பேக்லிட் கிடையாது. ஸோ இது பேக்லிட்டா? ஆமாம், பேக்லிட் தான். ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸோ பிரைட் இதில் தெரியாது. ஸோ டார்க் இதில் வந்து பேக்லிட் தெரியும். இங்கிலீஷ், ஹிந்தி, நிறைய லாங்குவேஜஸ் இருக்கே, தெலுங்கு, மராட்டி, தமிழ், நிறைய லாங்குவேஜ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ சரி, நம்ம இதுலேயே எப்படி இருக்குன்ட்டு ஃபீச்சர்ஸ் வந்து தனியாக காட்டலாம். பின்னாடி வந்து ஒரு விஜே கேமரா இருக்குது. ஸ்பீக்கர்ஸும் பின்னாடி தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட் தான். அவங்க ஏதோ 125 கேம்ஸும் அவ்வளோதான் போட்டிருந்தாங்க. அது தவிர ஃபுல் கீபேட், T9 கீபேட் இருக்குது. மேலே வந்து டார்ச் லைட் கூட இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, டார்ச் லைட் இருக்குது. பாட்டமில் வந்து மைக்ரோஎஸ்பி தான் இருக்குது. ஸோ ரிமூவபிள் பேட்ரி இது இருக்குது. ஸோ அதில் பிளாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. ஆனால் சாலிட் பிளாஸ்டிக்கு. பின்னாடி பேக் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இது ஸ்பீக்கருக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து டியூவல் நானோ சிம் சப்போர்ட் இருக்குது. அது தவிர மைக்ரோஎஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி எடுத்து போட்டுடலாம். 1450 mAh. ரெண்டுமே 1450 mAh பேட்டரி.
4Gயில் தான் அவங்க கிட்டத்தட்ட 6 hours அந்த மாதிரி பேட்டரி லைஃப் சொல்கிறாங்க. இது வந்து 8 hours அப்படின்னு நினைக்கிறேன். 6-8 hours. ஆனால் 2G யூஸ் பண்ணால் இன்னும் நிறைய பேட்டரி லைஃப். இல்லை 3G இருக்கா? 3Gயும் இருக்குது, 2Gயும் இருக்குது, 4Gயும் இருக்குது. 3G 3G இல்லை, 3G அவுடேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து தனியாக பட்டன்ஸு, வால்யூம் ராக்கர்ஸ், ஸோ இதில் எல்லாமே வால்யூம் ராக்கர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் வந்து பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஷார்ட்கட் கீன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கஸ்டமைசபிள் ஷார்ட்கட் கீ மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. வால்யூம் ராக்கர்ஸ் வந்து இங்கேயே இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து 2.8 inch ஸ்க்ரீன், QVGA ஸ்க்ரீன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 1.77 inch QQVGA. ஸோ அதோட ரெசல்யூஷன் கம்மி. ஆனால் இதில் ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ விஜே கேமரா தான். ஸோ இதில் ஃப்ளாஷும் இருக்குது. பூட் பண்ணிவிட்டு இதில் ஆனால் கீபேட் வந்து ரப்பரைஸ்டு ஃபீல் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக பிளாஸ்டிக் ஃபீல், ரப்பர் ஃபீல் தான் இருக்குது. ஆனால் மோர் பிளாஸ்டிக் ஃபீல் தான் இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த பட்டன்ஸோட சைஸே ரொம்ப பெருசாக இருக்குது. அதான் இது இயர்பீஸ் கூட ஆக்சசிபிலிட்டி கூட ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதில். ஸோ இதெல்லாம் டச் ஸ்க்ரீன்லாம் கிடையாது, வெறும் இது மட்டும்தான். ஸோ நம்ம எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஸ்க்ரீனு ஃபீச்சர்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. நோக்கியா 8210 4G சார் வேல்யூ. ஸோ அதில் வந்து சார் வேல்யூ யூசர் மேனுவல் தான் இருக்குது. ஸோ இதில் அப்படியே செக் பண்ணுவோம். அன்லாக் பண்ணியாச்சு. *#07#. ஸோ மேக்ஸிமம் சார் வேல்யூ 0.988. ஸோ 0.9988 தான் மேக்ஸிமம் சார் வேல்யூ. இது என்ன ஹெச்ஆரா பாடி சாரா எதுவும் போடல. யூஸ்வலாக வந்து ஹெச்ஆராக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட மெனுவில் போனால் நிறையா இருக்குது. ஸோ காலிங் இருக்குது, கான்டாக்ட்ஸ் 2000 கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் போட்டு 128 MB ஸ்டோரேஜ் போட்டிருக்கு. ஸோ அதை தவிர மெசேஜிங்கு, இன்டர்நெட்டு. ஸோ இது வந்து S30 OSல தான் ரன் ஆகுது. ஸோ இந்த OS கிடையாது, ஸ்கை OS கிடையாது. அதனால் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே இருக்காது. ஸோ பேசிக் ஆப்ஸ் அதெல்லாமே இருக்கும். ப்ரீலோட் பண்ண முடியாத ஆப்ஸு. ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ அதை தவிர ஸ்னேக் கேம் இருக்குது. ஒயர்லெஸ் FM ரேடியோ கூட இருக்குது. ஸோ FM ரேடியோ கூட இருக்குது. அடுத்தது மியூசிக் பிளேயரு. ஸோ இதில் 32 GB ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ண முடியும். வீடியோஸும் லோட் பண்ண முடியும் மெமரி கார்ட்லேருந்து. ஸோ செட்டிங்ஸில் போனால் சிஸ்டமில் கால் செட்டிங்ஸு பேக்லிட் வந்து மேக்ஸிமமில் தான் இருக்குது. ஸோ 7 இருக்குது. டைம் அவுட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டைம் அவுட்டு டிஃபால்ட்டாக வந்து 10 seconds இருக்கும். ஸோ அது தவிர ஆன்லைன் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆனால் ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரில. ஏன்னா இதில் வந்து வைஃபை கிடையாது. மோஸ்ட்லி அந்த 4G வச்சு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது. ஸோ ப்ளூடூத் சப்போர்ட், ப்ளூடூத் ஹெட்செட்டு இதெல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டியூவல் சிம் செட்டிங்ஸு, பர்சனலைசேஷன்ஸ் அவ்வளோதான். மற்ற எல்லாத்துலேயும் ஃபீச்சர் ஃபோன்ஸில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாமே இருக்குது. அது தவிர ரேசிங் அட்டாக், சில கார் கேம்ஸ்லாம் இருக்குது. ரேசிங் அட்டாக்கு, டெட்ரிஸு, டிக்ஷனரி இருக்குது, பிளாக் ஜாக்கு, கேல்குலேட்டர், அலாம் கிளாக். ஸோ இந்த மாதிரி நிறையா யூட்டிலிட்டி ஆப்ஸ் நிறையா இருக்குது. கேலண்டர் இருக்குது. ஸோ ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ரைட்டில் ப்ரெஸ் பண்ணால் கேலண்டருக்கு போகும், அப்புறம் மெசேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ டாப்லனா இப்போது ஆல்ரெடி இது FM ரேடியோ போய்ட்டுருக்கா, ஸோ அது இருக்கும். ஸோ பாட்டமில் போனால் கான்டாக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ கோ டு ஆப்ஷன்ஸில் போனால் குயிக்காக இதெல்லாமே மியூசிக் பிளேயரு, ஃப்ளாஷ் லைட் அதெல்லாமே ஆன் பண்ண முடியும். ஸோ ஃப்ளாஷ் லைட் மேலே வந்து ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு பேசிக் ஒரு ஃபீச்சர் ஃபோனு. ஸோ டியூவல் சிம் சப்போர்ட் வச்சு ஒரு ஃபோனு. 4000 ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் 4G சப்போர்ட்டு, டியூவல் சிம் சப்போர்ட்டு, ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கிற ஒரு ஃபோனு. பேசிக்காக நார்மலாக எனக்கு கீபேட் வேணும் அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது தவிர கேமரா, VGA கேமரா இருக்குது. ஸோ VGA கேமரா, அது தவிர வீடியோ ரெக்கார்டிங்கும் இருக்குது. VGA கேமராவில் என்ன குவாலிட்டி வருது, இதில் ஃப்ளாஷ் கிடையாது. ஸோ இன்னொரு மாடல் தான் அந்த ஃப்ளாஷ் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து 2660 ஃப்ளிப் ஃபோனு. ஸோ இந்த அவுட்டர் இதில் வந்து 1.77 inch. ஸோ இதெல்லாம் டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ நார்மல் ஸ்க்ரீன் தான். ஸோ இதில் டைமு, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தெரியும். இங்கே ரியர் கேமரா தான். ஆக்சுவலாக இது ஃப்ரண்ட் கேமரா மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு VGA கேமரா, அதோட ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணால் இதுவும் 2.8 inch QVGA ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக கீபேட்லேயே நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு போனால் கோ டு செட்டிங்ஸு. ஸோ அந்த ஃபோனில் வந்து தனியாக கோ டு செட்டிங்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஷார்ட்கட் மாதிரி இது இல்லை. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஷார்ட்கட் வந்து இந்த பேக் இருக்குது, இது இருக்குது. இந்த இடத்துல ஒரு சைடில் ஒரு ஹாட் கீ கூட இருக்குது. ஸோ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் SOS கால் போகும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ இதோட சார் வேல்யூ அதையும் பார்த்துருவோம். ஸோ சார் வேல்யூ வந்து 0.36 இவ்வளோ தான் போட்டிருக்கு. ஸோ அதுதான் மேக்ஸிமம் சார் வேல்யூ அப்படின்னு நினைக்கிறேன்.
மேக்ஸிமம் சர்வேல் இந்தியா 0.53 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து இதுவும் தான் போட்டிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து 0.53. ஸோ இதுதான் மேக்ஸிமம் சார் வேல்யூ. அடுத்தது நம்ம மெனுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ அதே கிட்டத்தட்ட அதே ஃபீச்சர் தான், S30 ப்ளஸ் OS தான் ரன் ஆகுது. ஸோ அதே கான்டாக்ட்ஸு, கேலரி, கேமரா, மெசேஜிங்கு, இன்டர்நெட்டு, ஸோ அதே ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அதில் பார்த்த ஃபீச்சர்ஸ் அப்படியே இதில் இருக்குது. வாய்ஸ் ரெக்கார்டரு, ஃபைல்ஸு, கேம்ஸு, ஃபேஸ்புக்கு எல்லாமே அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இந்த ப்ரெஸ் பண்ணால் கேலண்டருக்கு போகுது. ஸோ லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணால் மெசேஜஸ்ஸு, இங்கே வந்து கான்டாக்ட்ஸு. ஸோ இதில் வந்து அதில் இருந்த மாதிரி அந்த ஃப்ளாஷ் லைட் அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. கேமரா வந்து இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் விஜே கேமரா தான், ஆனால் வந்து ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ இதிலே வந்து கேமரா செட்டிங்ஸில் போனால் எல்லாமே செக் பண்ணிக்கலாம், எக்ஸ்போஷர் இது எல்லாமே. ஸோ ஹை குவாலிட்டி தான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஷட்டர் சவுண்டு வேணால் வந்து ஃப்ளாஷ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது தவிர வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நோக்கியா 8210 4G, நோக்கியா 2660 ஃப்ளிப் ஃபோன். இது ரெண்டும் 4G VoLTE ஃபீச்சர் ஃபோன்ஸு, ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ் தான். இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 5000 கிட்டே இருக்குது. ஆனால் அது வந்து 4000 அவைலபிளாக இருக்குது. உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக பிளாஸ்டிக் பில்டு இந்த மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே பிளாஸ்டிக் பில்டு தான். ஸோ இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இந்த ரெட் கலர்ஸு இந்த மாதிரி கலர்ஸில் வந்து வருது. ஒரு காம்பேக்ட் ஃபீச்சர் ஃபோன் 4G VoLTE ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னா இது கண்டிப்பாக இந்த 2 ஃபோன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம்.